உலகக்கோப்பையில் இருந்து வெளியேறிய பாகிஸ்தான். இலங்கையில் தோற்றாலும் ஆட்டம் என்னவோ மிரட்டல்தான். 2026 T20 உலகக்கோப்பை தொடரோட சூப்பர் 8 சுற்றுல பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு போட்டி பல்லேகலே மைதானத்துல அரங்கேறுச்சு. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில இலங்கை அணி 5 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவினாலும் அரையிறுதிக்கு போகக்கூடிய பாகிஸ்தானோட கனவை தகர்த்து எரிஞ்சது. இந்த போட்டியில பாகிஸ்தான் அணி முதல்ல பேட்டிங் பண்ணி 212 ரன்கள் குவிச்சது. அரையிறுதிக்கு முன்னேறணும் அப்படின்னா இலங்கை அணிய 147 ரன்களுக்குள்ள கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நிலையில பாகிஸ்தான் பந்து வீச்ச ஆரம்பிச்சது. ஆனா இலங்கை கேப்டன் தசுன் ஷனாகா அப்புறம் இளம் வீரர் பவன் ரத்நாயகே இவங்களோட அதிரடி ஆட்டத்தால பாகிஸ்தானோட கனவு சுக்குநூறாச்சு. முதல்ல பேட்டிங் ஆரம்பிச்ச பாகிஸ்தான் அணிக்கு தொடக்க வீரர்கள் சாகிப் சாதா, ஃபர்ஹான் அப்புறம் பக்கர் ஜாமான் இவங்க சிறப்பான அடித்தளம் அமைச்சு கொடுத்தாங்க. பக்கர் ஜாமான் 42 பந்துகள்ல 84 ரன்கள் விளாசினாரு. மறுமுனையில சஹிப் சாதா, ஃபர்ஹான் 60 பந்துகள்ல 100 ரன்கள் குவிச்சு சதம் அடிச்சாரு. இறுதியில பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள்ல 8 விக்கெட் இழப்புக்கு 212 ரன்கள் குவிச்சுது. 213 ரன்கள் அப்படிங்கிற இலக்க துரத்தின இலங்கை அணிக்கு தொடக்கம் சரியா அமையல. பதும் நிசாங்கா 3 ரன்கள்ல ஆட்டமிழந்தாரு. ஆனா இளம் வீரர் பவன் ரத்நாயகே பொறுப்போட விளையாடி 37 பந்துகள்ல 58 ரன்கள் குவிச்சாரு. அப்பார் அகமதுவோட சிறப்பான பந்து வீச்சு ஒரு கட்டத்துல பாகிஸ்தானுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அவரு 4 ஓவர்கள்ல 23 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. இலங்கை அணி 147 ரன்களை கடந்தப்பவே பாகிஸ்தானோட அரையிறுதி வாய்ப்பு பறிபோயிடுச்சு. இருந்தாலும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற வெறியோட இலங்கை கேப்டன் தசுன் சனாகா அதிரடியா விளையாடினாரு. கடைசி ஓவர்ல வெற்றிக்கு 28 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. சாஹின் அஃப்ரிடி வீசின அந்த ஓவரோட முதல் 3 பந்துகள்ல தொடர்ந்து ஹேட்ரிக் சிக்ஸர்களை விளாசி மைதானத்தையே அதிர வச்சாரு ஷனாகா. கடைசி 2 பந்துகள்ல 6 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. 5வது பந்துல ஷனாகா ரிவர்ஸ் ஸ்கூப் ஷாட் ஆட முயற்சி பண்ணி பந்த மிஸ் பண்ணாரு. கடைசி பந்துல ஒரு யாக்கரை வீசி ஷாஹின் அப்ரிடி பாகிஸ்தானோட வெற்றியை உறுதி பண்ணாரு. ஷனாகா 31 பந்துகள்ல 8 சிக்ஸர்களோட 76 ரன்கள் குவிச்சு ஆட்டம் இழக்காம இருந்தாரு. வெற்றியோட விளிம்பு வரைக்கும் வந்து தோல்வி அடைஞ்சதால இலங்கை கேப்டன் தசுன் சனாகா ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சாரு. போட்டி முடிஞ்சதும் கண்களை மூடி தன்னோட வேதனையை வெளிப்படுத்தின அவருக்கு துணி வெள்ளலகே ஆறுதல் சொன்னாரு. பாகிஸ்தான் அணி 5 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாலும் அரையிறுதிக்கு தகுதி பெற முடியாம தொடர விட்டு வெளியேறுச்சு. நியூசிலாந்து அணி ரன் ரேட் அடிப்படையில அரையிறுதிக்கு முன்னேறுச்சு. கடைசி ஓவர்ல ஷனாகா ரிவர்ஸ் ஸ்கூப் ஆடினதை பார்த்த இலங்கை ஜாம்பவான் லசித் மலிங்கா கடும் கோபம் அடைஞ்சாரு. ஆஃப் சைடுல இடம் இருந்தும் ஏன் ரிவர்ஸ் ஸ்கூப் ஆடினாரு அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பக்கூடிய காட்சிகள் வெளியாச்சு. இருந்தாலும் இந்த போட்டி ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த விருந்தா அமைஞ்சது. சூப்பர் 8 குரூப் 2 பிரிவுல பாகிஸ்தான் வெளியேறின நிலையில நியூசிலாந்து அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கு.